குட்டீஸுகளா, குட் மார்னிங். எல்லோரும் வந்துட்டிங்களா? இப்போ நான் ஒரு அழகான ஸ்டோரி சொல்ல போகிறேன். அதை ரொம்ப கவனமாக கேட்பீங்களா? அதில் நிறைய உங்களுக்கு அறிவு வரக்கூடியதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இருக்குதான். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களுடைய முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க, கிராண்ட்மா மதர் எல்லாம்னு சொல்லுவாங்க, மூணில் ஒரு பாட்டி வடை சுடுறான்னு கதை சொல்லுவாங்களாம். நாங்கள் அதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தோம்மா. ஆனால் இந்த காலத்தில் அறிவியலும் விஞ்ஞானமும் வளர்ந்ததுனால நீங்கள்லாம் சொன்னால் நம்பவே மாட்டீங்களாம். அதனால் நான் இப்போ சொல்லக்கூடிய கதை பூமியில் வடை சுடக்கூட பாட்டியோட கதையாம். ஒரு பாட்டி இருந்தாங்களாம். அந்த பாட்டி டெய்லி வடை சுட்டு தான் ஏன் பண்ணி அவங்க குடும்பம் நடத்துவாங்களாம். இதே மாதிரி அவங்க வடை சுட வந்திருக்கிறாங்க. நாள் ரெயின் பெஞ்சதுனால அந்த விறகெல்லாம் நனைஞ்சு போச்சான். பாட்டி அடுப்பு பற்றி பார்க்குறாங்க. அடுப்பு ஃபயரே வரமாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஊதி ஊதி. இதை அங்கே டெய்லி அவங்ககிட்ட வடை கேட்டு வர்ற ஒரு காக்கா பார்த்துக்கிட்டு இருக்குது. காக்காயை வந்து என்ன செய்யுது, பாட்டி இன்னும் வடை சுடலையா அப்படின்னு கேட்குது. விறகு அடுப்பே எரிய மாட்டேங்குது, நீ என்ன ஓசிக்கு வேறு வடை கேட்டு வந்துட்டேன் அப்படின்னு இந்த பாட்டி சொல்லுது. உடனே இந்த ப்ரோ என்ன செய்யுது, இதுக்கு தான் நெக்ஸ்ட்டு கட்ட தெரியுமில்ல, இது கொஞ்சம் அறிவானது தானே. இது உடனே என்ன செய்யுது, பக்கத்து மரத்தில் போய் அந்த குட்டி குட்டி முள் இருக்கிறது குட்டி குட்டி அந்த விறகுகளையெல்லாம் பொறுக்கிட்டு வந்து இந்த பாட்டிக்கு கொடுக்குதான். உடனே இந்த பாட்டி அடுப்பு பற்றிடுச்சு. அடுப்பு பற்றினதுக்கப்புறம் வடை சுட ஆரம்பிச்சிருச்சான். வடை சுட ஆரம்பித்தோன்னே திருப்பி காக்கா வருது. வடை தாங்க பாட்டி அப்படின்னு கேட்குது. நான் இன்னும் சுடவே ஆரம்பிக்கலை, இப்போ தான் சுட்டுட்ருக்கிறேன், வியாபாரமே தொடங்கலை, அதுக்குள்ளே நீ வந்துட்டியே அப்படின்னு கேட்குது. காக்கா புத்திசாலியான காக்கா இல்லையா, அது சொல்லுது, முதல்ல நான் உங்கள்கிட்ட வடை கேட்டு வர்றதெல்லாம் டெய்லி வர்றதெல்லாம் ஓசி, ஆனால் இன்றைக்கி நான் உழைச்சி உங்கள்கிட்ட வடை கேட்குறேன், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு நான் வேலை பார்த்துருக்குறேன், அதனால் இன்றைக்கி நீங்கள் வடை தர முடியாதுன்னு சொல்ல முடியாது, எனக்கு வடை தாங்கங்குது. சரின்னு பாட்டி பேச எதுவுமே ரிப்ளை பண்ண முடியாமல் வடையை கொடுத்துட்டா. அந்த வடையை கொண்டு போய் மரத்துக்கு மேலே உட்காந்துருக்குதான். வழக்கம் போல் நரி வந்துடுது. அது நரி அதுகளை பார்க்க வந்து, காக்கா நரியை பார்த்த உடனே அது என்ன செஞ்சு, காக்கா வடையை பீக்கில் இருந்த வடையை தூக்கி அது காலுக்குள்ளே வச்சுட்டதான். அந்த ஃபாக்ஸு வந்து என்ன சொல்லிச்சா, நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னுச்சா. அதுக்கு க்ரோ என்ன சொல்லுது, எங்கள் அம்மா டெய்லி என்னை பார்த்து அப்படித்தான் சொல்லுவாங்க, நீ ரொம்ப அழகாக இருக்கிற, தங்க மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதிலேருந்து தான் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற பழமொழியே வந்திருக்கும் போல தெரியுது. சரி, அடுத்து எப்படி ஏமாற்றலான்னு பார்த்து, இந்த பாரு உன்னுடைய சத்தம் ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, அது உண்மைதான், நான் ஒரு தடவை காக்கான்னு கத்தின உடனே எல்லா காக்காவும் என்னை பார்க்க ஓடி வருதுன்னா என்னுடைய வாய்ஸ் இனிமையாக இருக்குன்னு தானே அர்த்தம், அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு இந்த காக்கா சொல்லிட்டு தான். அந்த வடையில் பாதி வடையாவது கொடுன்னு கேட்குது. நான் உழைச்சி வாங்கின வடை, நீ போய் பாட்டிகிட்ட போய் கேளுங்குது. இது பாட்டிகிட்ட வருது. பாட்டி வடை தாங்குது. காக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, அதனால் அந்த க்ரோவுக்கு நான் வடை கொடுத்தேன், நீ எனக்கு தான் ஹெல்ப் பண்ணலையே, உனக்கு நான் எப்படி வடை கொடுக்க முடியும்னு பாட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உடனே இது என்ன செய்யுது, சரி போயிடுச்சு. அந்த க்ரோ வடையை திண்ட உடனே அதுக்கு தண்ணி தாகம் எடுத்துட்டதான். பக்கத்தில் எங்கேயாவது வாட்டர் இருக்குதான்னு சொல்லி தேடி போகுது. மேலே அடுத்த வீட்டில் ஒரு பாட்டில் கழுவி காய வச்சுருந்துருக்குறாங்க. அந்த ரெயின் பெஞ்சிச்சின்னு சொன்னேன்னா இந்த ரெயின் வாட்டர் அந்த பாட்டிலுக்குள்ளே கொஞ்சம் போய் கிடக்குது. உடனே இந்த க்ரோ, கொஞ்சம் தண்ணி நமக்கு இருக்குது, ஒரு ஸ்ட்ரா கிடச்சா போதும் குடிச்சிடலாம் அப்படின்னு பறந்து போய் எங்கேயோ கீழே கிடந்த ஒரு ஸ்ட்ராவை எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே போட்டு அது தண்ணி குடிச்சிடுச்சான். தண்ணி குடிச்சிட்டு அது ஹாப்பியாக அதோட இடத்துக்கு பறந்து போயிடுச்சு. இந்த ஃபாக்ஸு, பசியோடு போன ஃபாக்ஸ் என்ன செய்யுது, போகிற பாதையில் ஒரு கிரேப்ஸ் தோட்டத்தை பார்க்குது. இதுலையாவது நம்ம சாப்பிட்டு போகலான்னு அந்த கிரேப்ஸ் தோட்டத்தில் அந்த வேலியை ஜம்ப் பண்ணி உள்ளே போயிடுச்சு. அப்போ அந்த தோட்டக்காரன் பார்த்துட்டான். அவன் அங்கேருந்து கம்பை தூக்கிட்டு ஓடி வந்தானா, இது திருப்பி ஜம்ப் பண்ணி என்ன சொல்லிட்டு போச்சா, தோட்டக்காரா உன் பழம் எனக்கு வேண்டாம், உன் பழம் புளிக்கும், திண்டா என் பல்லெல்லாம் கூசுன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சான். ஓடி போய் அது வீட்டுக்கு அது போயிடுச்சான். ராத்திரி ஃபுல்லாக திங்க் பண்ணுது, காக்கா சொன்னது கரெக்டு தானே, நம்மளும் உழைச்சா நமக்கு யாரும் சாப்பாடு தர முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்கள்ல,
அப்படின்னு நினச்சி ராத்திரி ஃபுல்லாக யோசனை பண்ணிகிட்டு இருந்திருக்குது. காலையில் எழுந்திரிச்சோன்னா மறுபடியும் க்ரோவை பார்க்க வருது. க்ரோ, நீ நேற்று சொன்னது எல்லாம் ஃப்ரெண்டு, நான் யோசித்து பார்த்தேன். என்னோடய ஃப்ரெண்டு நீ அட்வைஸ் பண்ணதெல்லாம் கரெக்டு தான். இனிமேல் நானும் உழைச்சி வாழணும்னு நினைக்கிறேன். அதனால் அடுத்த மிருகங்கள் சாப்பிட்டு போட்ட மிச்சத்தையெல்லாம் இனிமேல் சாப்பிட மாட்டேன். நான் இனிமேல் உழைச்சி தான் சாப்பிடுவேங்க தான். அப்போ இந்த க்ரோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுது. அது என்ன சொல்லுது, ஆறு இருக்குது பற்றியா, ஆறுன்னா என்ன, ரிவர். அந்த ரிவர் பாரு, யாரும் கேட்குறோமோ கேட்கலையோ, அது பிரான்ச்சில் யார் நடக்கலையோ என்னன்னாலும் யாரையும் அது கேர் பண்ணாமல் அதில் பாரு வாட்ரு போய்கிட்டே இருக்கும். அந்த வாட்ரு போய் அதோடைய கடமை அது பண்ணுறதுனால தான் ஃபார்மர்ஸ் வேலை செய்கிறாங்க, நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிது. இதை அந்த க்ரோ அந்த ஃபாக்ஸ்ட்டு சொல்லுது, பார்த்தியா, ரிவர் அதோட கடமையை அது செய்யும்போது நம்ம கடமையை நம்ம பண்ணினா என்ன, இனிமேல் அவங்கவுங்க கடமையை அவங்க பண்ணி சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லிட்டு தான். உடனே இந்த ஃபாக்ஸ் ஓடி போய் அவங்க கூட்டத்தை எல்லாம் கூப்பிடுது. இங்கே வாங்க, எல்லோரும் வாங்கங்கிறது. அவங்க கேங் ஃபுல்லாக வந்துட்டாங்க. இன்னுமே டைகர், லயன் இதுகள்லாம் சாப்பிட்டு போட்ட மிச்சத்தை நம்ம சாப்பிடக்கூடாது. இது ஏற்கனவே அப்படி தான் சாப்பிடும். அது வேட்டையாடி சாப்பிட்டு போட்ட மிச்சத்து உள்ள கறியெல்லாம் இது சாப்பிடுமா. இனிமேல் நம்ம சாப்பிட மாட்டக்கூடாது. அப்படி நம்ம இனிமேல் நம்மளாக போய் வேட்டையாடி நம்மளாக சாப்பிடணும். நமக்கு தேவையான சாப்பாடை இனிமேல் நம்ம தான் தேடணும் அப்படின்னு சொல்லி இது ஃபாக்ஸ் கூட்டத்துக்கு சொன்ன உடனே எல்லோரும் சரின்னு கேட்டுட்டாங்களாம். மறுநாள் ஃப்ரெண்டுகிட்ட க்ரோட்டை சொல்லுது, இங்கே பாரு, நீ சொன்ன அட்வைஸ் ரொம்ப நல்ல அட்வைஸ். நான்லாம் அதை போய் என் கேங்கில் சொன்னவொடனே எல்லோரும் சரின்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் நான் கன்னிங் அனிமல் இல்லை, பிரில்லியன்ட் அனிமல் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் அவங்கவுங்க இடத்துக்கு அவங்கவுங்க போயிட்டாங்களாம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, அவங்களுடைய கடமையை செய்யணுங்கிறது தெரியுது. குட்டீஸுகளா, உங்களுக்கு என்ன கடமை, நீங்கள் நம்ம வீட்டில் உள்ள முன்னோர்கள், அது மூத்தவர்கள் சொல்லக்கூடிய பேச்சை கேட்கணும். மூத்தவர்னால் யார், கிராண்ட் மதர்ஸ், அதுக்கப்புறம் மம்மி, டாடி, கிராண்ட் ஃபாதர், இவங்கள்லாம் சொல்லக்கூடிய அவங்களுக்கெல்லாம் ஒபே பண்ணி நடக்கணுமா. அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் கேட்கணும். நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு மதருக்கு பண்ணணும், மதருக்கு பண்ணணுமா. நம்ம ஸ்கூலுக்கு போனால் பிரின்சிபல், டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஒபே பண்ணணுமா. அவங்க கொடுக்கக்கூடிய பாடத்துகளையெல்லாம் நம்ம நீட்டாக படிக்கணுமா. ஈவினிங் ஆகிட்டா வெளியே போய் விளையாடணும். ஏன்னா சன்லைட் நமக்கு ரொம்ப முக்கியம். இது மாதிரி நீங்கள் செய்யணுங்கிற அட்வைஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அவங்கவுங்க டியூட்டியை அவங்கவுங்க பண்ணிட்டா ஊர் நல்லா இருக்கும், வீடு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்குமா. இதை கேட்டு நீங்கள் செயல்படுவீங்கன்னு நினைக்கிறேன். பாய், நாளைக்கு சந்திப்போம்.